கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய வாழ்வில் மனிதனுக்கு என்று ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியும் இருக்கின்றான். அப்படி இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள் மனிதனுடைய கண்களால் பார்க்க முடிந்த அருட்கொடைகளும் மனிதனுடைய கண்களால் பார்க்க இயலாத அருட்கொடைகளும் அவனுடைய உள்ளத்தில் நினைத்தும் பார்க்க முடியாத ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கி இருக்கின்றான். அப்படி ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள், நிரமதானி மக்பூலு ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ். மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்கள் விஷயங்களிலேயும் இரண்டு அருட்கொடைகளுடைய விஷயங்களிலேயும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஸ்ஸஹ்து ஆரோக்கியம் என்றும், இரண்டாவதாக வல் ஃபராகு ஓய்வு என்றும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அருட்கொடைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மனிதனுடைய பருவத்தில் இரண்டும் ஒரே சேர ஒரு சாராருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது மனித பருவத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். அந்த இளைஞர் பருவத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், அவனுக்கு என்று குடும்பம் ஏற்படும், அவன் அவனுடைய மனைவியை பார்க்க வேண்டும், மகளை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அவனுக்கு என்று பெற்றோர்கள் வழங்கப்பட்டிருந்தால் பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி ஏராளமான பாரம் அவனுடைய தலையின் கீழாக வந்து விடுகின்றது. அதற்கு அடுத்து உள்ள பருவம் என்னவென்று சொன்னால், அந்த முதுமை பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த பருவத்தினருக்கு ஆரோக்கியம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல ஓய்வு என்பதும் அவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் எதை செய்ய நாடுகின்றார்களோ, எதை செய்ய நினைக்கின்றார்களோ அதை அவர்களால் செய்ய முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இரண்டு அருட்கொடைகளும் ஒரே சேர ஒரு மக்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான். இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் ஏராளமான இடங்களில் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் உங்களுடைய கணக்குகள் சரிபார்க்கப்படும். அந்த கணக்குகள் சரிபார்க்கப்பட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய நன்மையின் அடிப்படையில் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள். அப்படி நுழையக்கூடிய நீங்கள் எந்த விதமான துன்பத்தையும் அங்கே அனுபவிக்க மாட்டீர்கள். எந்த கண்ணும் பார்த்திராதே, எந்த உள்ளமும் கற்பனையால் நினைத்திராதே, எந்த காதுகளும் கேட்டிராத ஒரு மிகப்பெரிய சொர்க்க சோலையை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம். நான் சொல்வது மிக அற்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியான அந்த சொர்க்கத்தில் மனிதன் நுழைவிக்கின்ற பொழுது எப்படி நுழைவிக்கப்படுவான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய இளமை பருவத்தில் இளைஞராகவே அவன் அந்த சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவான். அந்த நிலையில் அவனுக்கு எந்த வகையான துன்பமும் ஏற்படாது. அவன் எத்துணை காலம் அந்த சொர்க்கத்திலே வாழ்கின்றானோ, அந்த சொர்க்கத்திலே இருக்கின்றானோ, அத்துணை
முதுமை என்கின்ற ஒரு நிலை அடையவே அடையாது, அவனை நெருங்கவும் செய்யாது, நரை ஏற்படாது, அவனுடைய ஆடைகள் விற்று போகாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளாக ஒரு இளைஞர் பருவத்தில் நுழைகின்றார் என்றால் ஏன் அந்த நிலை? இறைவன் ஏராளமான அருட்கொடைகளை அங்கே வழங்கி இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அந்த அருட்கொடையை ஒருவன் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய நபரால முடியுமா? அவருக்கு ஓய்வு இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும், இரண்டு அருட்கொடைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் விளைவாக அவர்கள் அந்த சொர்க்க சோலைகளில் நுழைவிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான், அல்லாஹுல்லதீன ஹலகக்கும் மின் வஅஃபின், நான் உங்களை பலவீனமான நிலையிலே தான் படைத்து இருக்கின்றேன். சும்மா ஜஅல மின் பஅதின் வஅஃபின் குவத்தின், பலவீனத்திற்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துகின்றேன். சும்மா ஜஅல மின் பஅதின் குவத்தின் லௌஃபின் வஸைபா, மீண்டும் பலத்திற்கு பிறகு பலவீனத்தையே நான் உங்களுக்கு ஏற்படுத்துகின்றேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். முதலில் இறைவன் குறிப்பிடக்கூடிய பருவம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து வருகின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த விடலை பருவத்தை நாம் நெருங்குகின்ற வரையிலேயும் நாம் பலவீனமான நிலையிலே தான் இருப்போம். நாம் நம்முடைய தாய் தந்தையை, பெற்றோர்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் அதற்கு மறுவடிவமாக இருக்கக்கூடிய இறுதி பருவம் என்ன? முதுமை பருவம். அந்த பருவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்ய நாடுகின்றார்களோ, எதை செய்ய நினைக்கின்றார்களோ அதை அவர்களால் செய்ய முடியாது. அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளை, அவருடைய வாரிசுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பருவத்தை இறைவன் குறிப்பிடுகின்றான், பலமான பருவத்தை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன். நீங்கள் எதை செய்ய நாடுகின்றீர்களோ, எதை செய்ய நினைக்கின்றீர்களோ, உங்களுக்கான செயலாற்றுகின்ற திறனை நான் அந்த குறிப்பிட்ட பருவத்திலே வழங்கி இருக்கின்றேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு என்று பலம் மட்டும் இருந்தால் போதுமா? அந்த பலத்தோடு சேர்த்து அந்த ஆற்றலை, அந்த செயலாற்றுகின்ற திறனை நாம் எதில் பயன்படுத்த வேண்டும் என்கிற பக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஏராளமான இளைஞர்களை குறித்தும் நபிமார்களுடைய இளமை பருவத்தை குறித்தும் இறைவன் பேசி இருக்கின்றார். அவர்களுக்கும் ஆற்றல் வழங்கப்பட்டது, அவர்கள் செய்வதற்கான திறன் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இறைவன் வழங்கிய அந்த ஆற்றலை எதில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பக்குவம் கொண்ட இளைஞர்களாகத்தான் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைஞருடைய நிலை என்னவாக இருக்கின்றது? இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எதில் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற பக்குவம் இல்லாதவர்களாகத்தான் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் இருக்கின்றதை பார்க்கின்றோமா இல்லையா? எப்படியான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? தீமையை அதிகமாக செய்யக்கூடிய மக்களாகவும் நன்மையின் பக்கம் எட்டி கூட பார்க்காத மக்களாகவும் தான் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அப்படியான நிலை ஏன் அந்த காலகட்டங்களில் ஏற்படுது? அந்த குறிப்பிட்ட பருவத்திலே தான் அவன் நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எது என்கின்ற அறியக்கூடிய பருவம். அப்படியான நிலையிலே தான் அவன் அந்த காலகட்டங்களில் அதிகமான தீமைகள் செய்யக்கூடிய மக்களாகவும், அவர்களுடைய இளைஞருடைய பருவத்தை, இளமை பருவத்தை தீமைகளின் பக்கமே சென்று அவர்கள் பாடுபடுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா இல்லையா? இளைஞர்களால் அவர்கள் எதை செய்ய நினைக்கின்றார்களோ செய்ய முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை.
என்னால் எதையும் செய்ய முடியும், நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது அறிவுடைமை ஆகாது. அது அறியாமையினுடைய வெளிப்பாடுதான். என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது அறியாமையினுடைய வெளிப்பாடுதான். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றார்கள். விலங்குக்கு 5 அறிவு இருக்கு, ஆனால் இறைவன் மனிதர்களுக்கு என்று ஒரு அறிவை கூட்டி 6வது அறிவாக பகுத்து அறியக்கூடிய அறிவை வழங்கி இருக்கின்றான். அப்படியான அறிவை இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவற்றை பயன்படுத்துகின்றார்களா என்றால் யோசனை செய்து பார்க்கக்கூடிய விஷயம்தான். நாம் ஆற்றலை பெற்றிருக்கின்றோம், அந்த ஆற்றலை பெற்றிருந்தால் அதை எதில் பயன்படுத்த வேண்டும் என்கிற பக்குவம் இல்லாததாகத்தான் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடம். ஏன் சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. நடத்தப்படக்கூடிய வேளையில் அந்த இளைஞரிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்வினுடைய லட்சியம் எது, உன்னுடைய வாழ்வினுடைய இலக்கு எது என்று கேட்கின்றார்கள். கேட்கக்கூடிய வேளையில் இளைஞர்கள் அளிக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கின்றது தெரியுமா? நான் என்னுடைய வாழ்வின் உச்சபட்சமான இலக்காக நினைப்பது லேட்டஸ்டாக என்ன ஐபோன் வந்திருக்கின்றதோ அதை வாங்குவதுதான் என்னுடைய வாழ்வினுடைய உச்சபட்ச இலக்கு என்று சொல்லுகின்றார்கள். இப்ப லேட்டஸ்டான என்ன வாகனம் வந்திருக்கின்றதோ அந்த வாகனத்தை வாங்குவதுதான் என்னுடைய வாழ்வினுடைய உச்சபட்ச இலக்கு என்று சொல்லுகின்றார்கள். தந்தை எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நான் நினைப்பதை வாங்கி தர வேண்டும். வாங்கி தரவில்லை என்று சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஓடி போயிருவேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த 2 அருட்கொடைகள் எப்படி இருக்கின்றார்கள்? ஆரோக்கியம் என்ற அந்த ஒரு அருட்கொடையை மது, போதை, சூதாட்டம் என்று டெக்னாலஜிக்கலி எதை முன்னுதாரணமாக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நியூஸ்லையும் கேட்கிறோம், என்ன சூழ்நிலை? முஸ்லிம் மொஹல்லாக்களில் அதிகமான போதை பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. கேவலமா இல்லை? என்ன நிலை? இது மாதிரி தான் இன்றைய காலகட்டங்களில் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கொடையை, ஆரோக்கியத்தை மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக செலவழிக்கக்கூடிய மக்களா இருக்கின்றார்கள் இல்லையா? இன்னொன்று, இறைவன் வழங்கிய ஓய்வு என்கின்ற அருட்கொடையை போன்ல தடவிக்கிட்டே நேரத்தை ஓட்டுறான். மற்றொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு, என்னுடைய மௌத்திற்கு பிறகு நான் ஒரு தீமையை என்னுடைய சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது பெண்கள் தான். அவர்கள் பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய காலங்களை செலவழிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி ஓய்வு நேரத்தையும் மொபைல் போன்களை கழிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள்? ஒரே ஒரு தோழர் தான், ஸைத் இப்னு ஹாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர். அவர் இன்று கோடிக்கணக்கான பதிப்பகங்களாக மக்களுடைய கைகளில் புரளக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை ஒன்று திரட்டிய ஒரு இளைஞர். மார்க்கத்திற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை தொகுத்து தர முடியுமா? ஏனென்றால் யமாமா போரில் அதிகமான மனனம் செய்த இளைஞர்கள்
மனனம் செய்த மக்கள் மரணித்து விட்டார்கள், நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை திரட்டித்தார்கள் என்று கேட்கின்றார்கள். கேட்கக்கூடிய வேளையில் அந்த இளைஞர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒரு மலையேனையும் எடுத்து வர சொல்லி இருந்தால் கூட எனக்கு பழுவாக இருந்திருக்கிறாது. ஆனால் நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை ஒன்று திரட்ட சொல்லுகின்றீர்களே, அதை விட அது பழுவான காரியமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு இளைஞர் மார்க்கத்திற்காக அவர் அந்த திருமறை குர்ஆனை தொகுக்கவில்லை என்று சொன்னால், இன்று கோடிக்கணக்கான பதிப்புகளா மக்களுடைய கைகளில் புரளக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் கிடைத்திருக்குமா? இதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுடைய போர் பட்டறையில் இருந்து அவர்களை பயிற்சி அளித்த பட்டறையில் இருந்து வந்த இளைஞர் தான் ஸைத் இப்னு சாபித் அவர்கள். இது மார்க்கம். ஆனால் அவர் உலகம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்திருக்கின்றார். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் அண்டை நாட்டுக்கு கடிதம் எழுதக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படியான சூழ்நிலையில் யூதர்களுக்கு கடிதம் எழுதணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல ஸைத் இப்னு ஹாபித் அவர்கள் எழுதுவார்கள். ஆனால் அவருக்கு யூத மொழி தெரியாது. யூத மொழி அங்கு இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் யூதர்களிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அழைத்துதான் கடிதம் எழுதுவாங்க. அப்படி கடிதம் எழுதக்கூடிய வேளையில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்வதைத்தான் அந்த யூதன் எழுதுகின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அச்சம் ஏற்படுது. நான் ஒன்னு சொல்றேன், நான் சொல்றதைத்தான் அவன் எழுதுறானா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகின்றது. அப்படியான நிலையில் யூதன் எப்படிப்பட்டவன்? சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒருவனா இருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இளைஞரை பார்த்து, ஸைத் இப்னு ஹாபித் அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த யூத மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். 15 நாட்களுக்கு பிறகு அந்த யூத மொழியை முழுவதுமாக கற்றறிந்து வருகின்றார். ஏன் அந்த நிலை எடுத்திருக்கின்றார் தெரியுமா? என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் இந்த யூத மொழியை கற்காததன் விளைவாக என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமூகம் ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுமோ? இதனால் ஏதேனும் நமக்கு பிரச்சனை ஏற்படுமோ? நம்முடைய சமுதாயம் ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று அஞ்சிய நிலையில் அந்த இளைஞர் அந்த யூத மொழியை கற்று வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? அவர்களுடைய மக்களினுடைய நலனை காப்பதற்காக யூத மொழியை கற்று வருகின்றார். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களுடைய தேவை எதில இருக்கின்றது? இந்தியா எந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்போ சொல்றாரு? 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது சொல்லுகின்றார், நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் ஆட்சியை செய்யக்கூடிய மக்களாக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் RSS பிஜேபியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான். யார் சொல்றார்? எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்றார், நாங்கள் ஆட்சியை பிடிப்பதாக இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளும் யார் செய்வார்கள் என்று சொன்னால் RSS பிஜேபிக்காரர்கள் செய்வார்கள், எங்களை அவர்கள் தான் ஆளுவார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான உச்சாணி கொம்புகள் இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரங்களிலும் RSS பிஜேபியினுடைய பின்புலம் கொண்ட மக்கள் தான் இருக்கின்றார்கள். பிரதமர் யார்? தற்பொழுது குடியரசு துணைத் தலைவராக NDA கூட்டணியின்
சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நபர் யார்? குடியரசுத் தலைவர் யார்? தற்பொழுது தேர்தல் ஆணையம் வாழுகின்ற பாஜக அரசினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கின்றது. இப்படி எல்லா விதமான அரசு அதிகாரங்களிலும் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்றார். 1947 காந்தியே சுட்டு கொல்றாங்க. கொல்லக்கூடிய நபர் யார்? நாதுராம் கோட்சே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். எல்லோருக்கும் தெரியும், அவர் RSS பின்புலத்தில் இருந்த நபர் தான், RSS காரர் தான். அப்படி அந்த சுட்டுக் கொண்ட நபரை கைது செய்வதற்காக அன்றைய காலகட்டங்களில் இருந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய ஹோம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுகின்றார். யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு கடிதம் எழுதுகின்றார். இதை யார் சொல்லுகின்றார் என்று சொன்னால், ரிட்டையர்ட் ஜெனரலாக இருக்கக்கூடிய SM முஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய நபர் சொல்லுகின்றார். நாங்கள் அவர்களை கைது செய்வதற்காக செல்லுவோம். செல்லக்கூடிய வேளையில் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏன்? அன்றைய காலகட்டத்தில் IB இன்டெலிஜென்ட் பியூரோ உளவுத்துறையில் அன்றைய காலகட்டங்களிலும் RSS பாஜக பிஜேபியினுடைய பின்புலத்தும் இருந்த மக்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். நாம் இருக்கிறோமா? இன்றைய காலகட்டங்களை எடுத்தாலும் 3.5% இடஒதுக்கீட்டை முழுமையாக நிரப்பாமல் 7% நீங்கள் எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த அதிகாரங்களுக்கு வருவதற்கான உழைப்பு எத்தனை ஆண்டுகள் தெரியுங்களா? 100 ஆண்டுகள் உழைத்திருக்கின்றார்கள். எதை விடுவோமோ இல்லையோ, கல்வியை மட்டும் எங்களுடைய கரங்களில் இருந்து நாங்கள் விடமாட்டோம். அதை பற்றி பிடித்துக் கொண்டு 100 ஆண்டுகள் உழைத்திருக்கின்றார்கள். அப்படியான நிலையிலே தான், ஆனால் சிறுபான்மையின மக்களை நாங்கள் கல்வி கற்க விடமாட்டோம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள் கல்வி கற்போம், ஆனால் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் கல்வியை தரமாட்டோம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை இன்றைய இளைஞர்கள் அறிந்திருக்கின்றார்களா? இந்தியாவினுடைய நிலையை விழிப்புணர்வு அறிந்திருக்கின்றார்களா? இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது தெரியுங்களா? கழுத்தில் கத்தி முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களா அந்த கத்தியை அறிந்தால் சூசைடு, அவனா கத்தி எடுத்தா அது மரணம். அப்படியான நிலையிலே தான் இந்தியாவில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள் விழிப்புணர்வு அறிந்திருக்கின்றார்களா இல்லையா? இளைஞர்கள் சொல்றோம், நாம விழிப்புணர்வா இருக்கின்றோமா? சற்று சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்டர்நேஷனல் மீடியா சொல்லுகின்றது, இந்தியா இன அழிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, ஜெனோசைடு. இந்த நிலையை யார் அறிமுகப்படுத்தினா தெரியுங்களா? ஜெர்மனியிலே ஆண்ட ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்தான். எப்படி? அவர்களுக்கு எதிராக பல்வேறு வன்ம முறையிலான பிரச்சாரங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி கொத்து கொத்தாக யூதர்களை இறைவன் ஹிட்லர் அழித்தான். அதே நிலைதான் இந்தியாவில் வாழக்கூடிய பாஜக அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகமான வன்மங்களை சமூக வலைதளங்களின் மூலம் பரப்புவதன் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிட்லர் என்ன செஞ்சான் தெரியுங்களா? அவர்கள் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் துரோகிகள், அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் சாகுவதற்காகவே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் என்று எல்லோருடைய உள்ளங்களில் முத்திரையா பதித்து விட்டான். அதனால தான்
அவன் அழித்த யூதர்கள் கொத்து கொத்தாக மரணம் அடைகின்ற பொழுதும் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரவில்லை, யாரும் அதற்காக துக்கப்படவில்லை. இப்படியான நிலையை நோக்கிதான் இன்றைய இந்தியா முஸ்லிம்களுக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளன்று குஜராத்திலே ஒரு பள்ளியில அந்த சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அங்கு ஒரு நாடக நிகழ்ச்சி அரங்கேறுகின்றது. அந்த நாடக நிகழ்ச்சியிலே ஆபரேஷன் சிந்தூர் என்று தலைப்பு செய்யப்பட்டு ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுது. அதுல என்ன நிலை தெரியுங்களா? ஒரு 3 பெண்கள் வெள்ளை நிற ஆடையையும் ஆரஞ்சு நிற சால்வையும் அணிந்திருக்கின்றார்கள். அதே போல 3 பெண்கள் பர்தாவை அணிந்திருக்கின்றார்கள். கைகளில் துப்பாக்கியை ஏந்தக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அந்த 3 பர்தா அணிந்த பெண்கள் அந்த பெண்களை நோக்கி வந்து அவர்களுடைய நெற்றி பொட்டுகள்ல துப்பாக்கியை வச்சு சுடக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது. என்ன காமிக்கிறான்? என்ன வன்மத்தை விதைக்கிறான்? அந்த ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் அதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற நிலை வரைக்கும் யாருக்கும் தெரியல. இருந்தாலும் அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம்கள் மீது வன்மத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக பிஞ்சுகளினுடைய உள்ளங்களில் நஞ்சை விதைக்கின்றார்கள். இப்படியான நிலையை நோக்கித்தான் இந்தியா சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இது குறித்து இளைஞர்கள் விழிப்பு அடைந்திருக்கின்றார்களா? வெறும் இளைஞர்களை சொன்னால் மட்டும் போதுமா? அவர்களுடைய பெற்றோர்கள் இந்தியாவினுடைய நிலை அறிந்திருக்கின்றார்களோ? முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக வன்மங்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பணத்திற்கு பின்னாலும் பகட்டிற்கு பின்னாலும் ஆடம்பர வாழ்க்கைக்கு பின்னாலும் சென்று கொண்டிருக்கின்றது. கல்வியை ஆயுதமாக கொண்டு கல்வியை தங்களுடைய ஆயுதங்களாக வைத்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் அதிகமான மக்களை அதே போன்ற தொடர்ச்சியாக அதிகாரிகள் அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் தொடர்ச்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் இந்தியாவுடைய நிலை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்ளாதவரை நான் என்னுடைய நிலையை மாற்றப் போவதில்லை என்று சொல்லுகின்றான். கண்ணுக்கு எதிராக 2 அத்தாட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கசாவிலே பலஸ்தீனில மக்களுடைய நிலை என்ன? அது அல்லாஹ் நாடியதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது, மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அது எதன் விளைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த அவருடைய முன்னோர்கள் 90-80 வருடங்களுக்கு முன்பாக தம்முடைய சுயநலத்துக்காக அவரிடத்தில் இருந்த இடங்களை அடைமானம் வைத்ததன் விளைவுதான் இன்று பலஸ்தீனிலே வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுயநலம்தான் அதனுடைய வெளிப்பாடு. என்ன நிலை? ஒரு குழந்தை மண்ணை தின்று கொண்டிருக்கின்றது. ஒரு சொட்டு பால் இல்லை, ஒரு சொட்டு பிரெட் இல்லை, இல்லாமல் மண்ணை தின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல கடந்த 15ஆம் தேதி ஒரு ஜும்மா குத்துபா உரை நிகழ்த்தப்படுகின்றது. உலக வரலாற்றில் இதுவரை நடத்தப்பட்ட ஜும்மாக்களில் மிகவும் சிறிய ஒரு உரையாகத்தான் அந்த பலஸ்தீனிலே நடத்தப்பட்ட உரை இருந்திருக்கின்றது. ஜும்மா உரையை பேசக்கூடிய நபர் பேசுகின்றார், நான் பட்டினியால் என்னுடைய வயிறு இழுத்திருக்கின்றது, என்னால் பேச இயலவில்லை. நீங்களும் பசியால் இருப்பீர்கள், உங்களுடைய செவிகள் கேட்பதற்கான நிலையில் இல்லை. ஆகவே நீங்கள் தொழுகைக்காக எழுந்திருத்து நில்லுங்கள் என்று சொல்லி குத்பாவினுடைய உரையை முடிக்கின்றார்கள். இப்படியான நிலையில் தான் இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நம்முடைய
அஸ்ஸாமில் 5300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வந்தேரிகள் என்று சொல்லி, பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்பொழுது வரை 5300 முஸ்லிம் குடும்பங்கள் அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலை? அவர்களிடத்தில் மார்க்க அறிவும் இல்லை, உலக கல்வியும் இல்லை. அகதிகள் முகாம்களுடைய நிலை தெரியுங்களா? உங்களையும் உங்களுடைய பெண் மக்களையும் தனியாக வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நடக்கும். அதை அவர்கள் சரிவர அதையே ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு உங்களுடைய பெண்களை பலவந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிலவும். அதை நோக்கித்தான் தற்பொழுது இந்த இந்தியாவுடைய தமிழ்நாடும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறைச்சு சொல்லலே, இதுதான் நிதர்சனமான உண்மை. யார் கல்வியை தங்களுடைய கைகளில் ஆயுதமாக வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வலுவை மெருகேற்றிக் கொண்டே செல்கின்றார்கள். கல்வியை அற்பமாக கருதக்கூடிய, பணத்திற்கு பின்னாலும் பகத்திற்கு பின்னாலும் ஆடம்பரத்திற்கு பின்னாலும் செல்லக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அதே நிலையை அடையக்கூடிய சூழல் ஏற்படும். எப்படி ஜெர்மனியில் மக்களினுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை அழிப்பது, இவர்கள் சாவதற்கென்று பிறந்தவர்கள் என்ற நிலையை ஏற்படுத்தினார்களோ, இந்தியாவிலும் முஸ்லிம்களும் சாவதற்காக பிறந்தவர்கள் என்ற நிலையை ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் இளைஞர்கள் மட்டுமில்லை, நம்முடைய சமுதாயம் நம்முடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? நல்லா படிடா, நல்ல வேலைக்கு போவேன்னு சொல்றாங்க. நல்லா படிடா, நல்லா படிச்சு அரசு வேலைக்கு போடான்னு சொல்லுங்க. ஜமாத்தார்கள் என்ன செய்யறாங்க? ஊருக்கு ஊரு, தெருக்கு தெரு என்று எத்துணை ஜமாத்துகள் இருக்கின்றது. எத்துணை அரசியல் தலைவர்கள் அது சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகின்றார்கள். வா தலைவா, வா தலைவா என்று வரவேற்கப்படுகின்றார்களா இல்லையா? அவர்கள் ஏதேனும் ஒரு இஸ்லாமிய அதிகாரிகளை உருவாக்கி இருக்கின்றார்களா? ஒரு IAS அதிகாரியை உருவாக்கி இருக்கின்றார்களா? நீதிபதிகளை உருவாக்கி இருக்கின்றார்களா? ஆனால் இப்படியான மாற்றத்தை நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், பக்கத்தில் ஒரு மாநிலத்தில் நடைபெறுகின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் நம்மை நோக்கியும் படையெடுக்க இருக்கின்றார்கள். எல்லா விதமான திட்ட வரையறையும் முடித்து விட்டார்கள். இந்த முறை பெரும்பான்மையாக வந்திருந்தால், ஆளுகின்ற பிஜேபி அரசு பெரும்பான்மையோட நிலையில வந்திருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே முழுமையாக மாற்றி இருப்பார்கள். ஹரித்வார் என்ற ஊரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் மாதிரி வடிவத்தை மக்களுக்கு முன்னால் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது என்னென்ன நிகழ்வு இருக்கு? முஸ்லிம்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஓட்டு போட்டுட்டே படாத பாடுபடுறோம். ஓட்டு உரிமை இல்லை என்று சொன்னால் எவனும் நம்ம பக்கத்தில் எட்டி பார்க்க மாட்டான். இப்படியான நிலையை நோக்கித்தான் அவர்கள் எல்லா விதமான வேலைகளை முடித்து விட்டார்கள். எல்லா விதமான சதி திட்டங்களும் அமைதியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த முறை அவர்கள் அதே ஆட்சி பீடத்தில் அமர்வார்கள் என்று சொன்னால் நாமும் அகதிகள் முகாம்களில் செல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே நம்முடைய சமுதாய மக்களை, ஒரே ஒரு உதாரணம், கூத்தாடி என்று சொல்வதற்கு மனது வரவில்லை. ஒரு நடிகர் 6500 அதிகமான மக்களை, மாணவர்களை கல்வியை முன்னேற்றி இருக்கின்றார். யாரு? தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்த மக்களை 51 டாக்டர்களாகவும் 100 சில்லற மக்களை இன்ஜினியர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு மனிதன் நினைத்தால் அதை முடிக்க முடியும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரும், ஒவ்வொரு செல்வந்தர்களும் நினைத்தால் ஒருவரை படிக்க வைக்க முடியாதா? இப்படியான மாற்றத்தை நாம் வேறு எதன் மூலமாக அடைந்து விட முடியாது, கல்வியை கற்பதை தவிர.
ஆகவே நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கல்வியை ஒரு ஆயுதமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உங்கள் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு இறை நம்பிக்கையாளரின் துன்பங்களை நீக்குகின்றாரோ அவர்களுடைய துன்பங்களில் ஒன்றை நான் அகற்றுவேன் என்றும், யார் சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்கின்றாரோ அவர்களுக்கு நான் மறுமையிலே உதவி செய்வேன் என்றும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்லுகின்றார்களோ நான் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுவாக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம்? வெறும் தொப்பியும் தாடியும் அணிவது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்றால் என்ன என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அத்தீனு அன்-நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அப்படியான நிலையில் அப்படியான மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும்.